ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அன்பாக்சிங் பண்ண பார்க்க போகிறோம். இந்த அன்பாக்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் ஒரு 2 பேர் கப்பி ஃபிஷ்ஷை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து கேரளா கண்ணூர் அந்த சைடில் இருக்கிற பிபிஆர் கப்பி ஃபார்ம், அந்த ஃபார்மோட பேர். அங்கேருந்து தான் நான் வந்து ஃபிஷ்ஷை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபிஷ்ஷு வரத்துக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடியே நான் வாட்டர் கண்டிஷன் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலி 2 பேர்ஸ் ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த 2 பேர்ஸ்க்காக 4 டப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஃபீமேல் செப்பரேட்டாக போட்டு கண்டிஷன் பண்ணோம். எதுக்காக அந்த மாதிரி கண்டிஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபீமேல் மேலில் வந்து செப்பரேட்டாக போட்டு கண்டிஷன் பண்ணி அதுக்கப்புறம் நான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த பாக்ஸில் நம்மளுக்கு வந்து 2 பேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 2 பேரில் ஒரு 3 ஃபிஷ் வந்து ஃபீமேலாகவும் 2 ஃபிஷ்ஷஸ் வந்து மேலாகவும் வாங்கியிருக்கேன். ஸோ ப்ரீடிங்க்கு அது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால அப்படி வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது சில்லி மொசைக் டம்போயரோட பேர், 3 ஃபீமேல் அண்ட் 2 மேல்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது ரெட் டைல் பிகியர், ரெட் டைல் பிகியரோட மேல் அண்ட் ரெட் டைல் பிகியரோட ஃபீமேல் வந்து பிகியர் வராது. ஸோ இருந்தாலும் மேலில் மட்டும்தான் அது வரும். ஸோ அதனால தான் மேல் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவும் ஃபீமேல் கொஞ்சம் ஆவரேஜாகவும் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாங்கிட்டு வந்த பேக்கை பிரித்து, ஆக்சுவலி 2 கவர் போட்டு அவங்க பேக் பண்ணியிருப்பாங்க. அந்த பேக்கை நம்ம பிரித்து ஒரு பேக்கை பிரித்து அந்த ஒவ்வொரு பேக்கையும் நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு, இல்லை அந்த டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த டப்பு உள்ளே இறக்கி வைக்கணும் 10 to 15 மினிட்ஸ் மினிமம். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு டெம்பரேச்சர் கரெக்டாக வரும். இல்லாட்டி சடன் டெம்பரேச்சர் நம்ம அப்படியே பிரித்து போட்டோம்னா சடன் டெம்பரேச்சர்னால அந்த ஃபிஷ் வந்து டெத் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த பேக்கெட்டெல்லாம் பிரித்து டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்காக உள்ளே வச்சுருக்கோம். உங்களுக்கு கரெக்டாக பார்த்தது தெரியும் ஃபிஷ் எவ்வளோ க்ளீனாக தெரியுதுன்ட்டு. 2 கவர் இருந்ததுனால தான் ஃபஸ்ட் நமக்கு ஃபிஷ்ஷை வந்து சரியாக பார்க்க முடியல. இந்த சிங்கிள் கவரில் வந்து ஃபிஷ்ஷு கொஞ்சம் நல்லாவே தெரியுது. ஃபிஷ்ஷு ஹெல்த்தியாக இருக்குது அண்ட் எல்லா ஃபிஷ்ஷுமே க்ளீனாக நீட்டாக இருக்குது. எந்த ஒரு டெத்துமே இல்லை ட்ராவலிங்கில். சம்டைம்ஸ் சில ப்ரீடர்ஸ் அனுப்புகிற ஃபிஷ்ஷு வந்து டெத்தாகி வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, நம்ம பார்சல் அனுப்புகிறவங்க வந்து பார்சல் ஏஜெண்ட் வந்து அதை வந்து நல்லா கேர் பண்ணி எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக ஃபிஷ்ஷு டெத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்துருக்குது. ஸோ இந்த ஃபிஷ்ஷை வச்சு தான் நான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணி பேபிஸ் இறக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன ஒயிட் கலர் டப்பில் இந்த ஃபிஷ்ஷை பிரித்து அதோட கண்டிஷனை பார்க்கலான்ட்ருக்கோம். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் பிரித்து அதை பார்த்து நம்ம அந்த டப்புக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த ஓல்டு வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதை வந்து தூக்கி எறிஞ்சிட போகிறோம். அந்த வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. புதுசாக நம்ம வச்சுருக்கிற வாட்டரையும் டெம்பரேச்சர் ரெண்டுமே செட் பண்ணதுனால புது வாட்டரில் போடுறதுனால ஒரு பிரச்சனை வராது. வேறு பிரச்சனை வரலான்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் அமோனியா அந்த மாதிரி விஷயம் வர்றதுனால அந்த 2 days பிஃபோரை நான் வாட்டரை செட் பண்ணி வச்சதுனால அதுக்குள்ளே நான் வந்து ப்ளூ மெடிசன் போட்டிருக்கேன். அதனால் ப்ராப்ளம் இன்னும் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம டப்பில் மீனை போடுவோம். ஸோ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி எல்லா ஃபிஷ்ஷஸையும் வந்து ஒவ்வொன்றா பிடிச்சி இந்த டப்புக்குள்ளே போட்டோம்.
ஸோ நம்ம என்ன நெக்ஸ்ட் பண்ண போகிறோம்னா ஒரு 2 to 3 days அப்படியே வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ்ஷோட கண்டிஷன் எப்படி, ஏதாவது டெத்து அந்த மாதிரி ஏதாவது ஆகுதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கு நல்லா ஃபுட்டு கொடுத்து அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷோட கண்டிஷன் பார்த்துட்டு நல்லா ஃபுட்டு அதுக்கு தேவையான நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு கொடுத்து நல்லா கண்டிஷன் பண்ணி இந்த ஃபிஷ்ஷை ப்ரீடிங் போடலான் இருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அந்த ப்ரீடிங் சீரீஸோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இன்னும் டே பை டே ஆர் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி இதோட அப்டேட் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னா ஒரு இந்த சீரீஸ் நீங்கள் கண்டினியூ பார்க்கணுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பை பை.